ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். எம்டி ஷோரா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள். அதாவது ஒரு ஊரில் ராஜா மற்றும் செந்தில் அப்படின்னு இரு நண்பர்கள் இருந்தாங்க. ராஜா அப்படிங்கிற பையன் செந்தில் வீட்டுக்கு போகிறான். செந்தில் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா செந்தில் இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறான். உடனே செந்திலோட அம்மா சாந்தியும், இல்லையப்பா அவன் இப்போதான்ப்பா விளையாட போனா, நீ போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாவும் இந்தா போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறான். உடனே சாந்தி, இட்லி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ராஜாவும் இட்லியா, சரிம்மா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இட்லி எடுத்து வைக்கிறாங்க. சாந்தியும் வச்சோன்னே அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். பரவாயில்லம்மா, இங்கெல்லாம் இட்லி சுடுறீங்க, எங்கள் வீட்டில் இட்லி தோசையே கிடையாதும்மா, எப்போ பார்த்தாலும் சோறு தாம்மா, எங்கள் அம்மா ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, இட்லி கேட்டால் அப்புறம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சாந்தி கிட்ட ராஜா கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்படியா, சரி சரி, நீ எப்போ எது வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. உடனே அவனு சாப்பிட்டு முடிச்சிடறான். சாப்பிட்டு முடித்த பிறகு சாந்தி லாஸ்ட்டாக சொல்கிறாங்க, உன்னோட தந்தை சிறு வயதில் இறந்துட்டாங்க, உன்னோட தாய் தான் டைலரிங் தச்சு உங்களை இவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸே கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, இப்படி மற்றவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவங்க என்ன செஞ்சு தராங்களோ அதை ஹாப்பியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்நேரம் பார்த்து செந்தில் வீட்டுக்கு வரான். செந்தில் என்னம்மா சாப்பாடு அப்படின்னு கேட்குறான். இட்லிப்பா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. உடனே செந்தில் எப்போ பாரு இட்லி தோசை, ராஜா வீட்டில் பாருங்க, ராஜாவோட அம்மா வீட்டில் இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே ராஜா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஸோ எப்போவுமே ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும். எப்பயுமே நம்மளுக்கு இருக்கிறதோட வேல்யூ தெரியவே தெரியாது. எப்பயுமே இல்லாத ஒன்றுக்கு தான் நம்மளுடைய மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இல்லாத நினச்சி எப்போ பார்த்தாலும் ஏங்கி கவலைப்பட்டு இருக்கிறதுக்கு இருக்கிறத வச்சு ஹாப்பியாக வாழும். வள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்லியிருப்பாரு, சென்ற இடத்தா செலவிடா தீரோரி நன்றின்பால் விற்பதறிவு. அதாவது மனசானது குரங்கு மாதிரி அடைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும், அதை கட்டுப்படுத்தி நம்ம தான் நல்வழிப்படுத்தணும். ஸோ ஃபைனலி இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள். தேங்க்யூ.